அனைவருக்கும் வணக்கம். வெயில் கொளுத்தும் வேளையிலும் ஒரு இணலான இயற்கையான பிரதேசத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றோம். முக்கியமாக இன்றைய தினம் பல்வேறுபட்ட விடயங்களை பேசப் போகின்றோம். ஒரு கதையைப் போல சிலரின் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் சில கதைகளை படிக்கின்ற போதும், சில உண்மையான கதைகளை படிக்கின்ற போதும், இது ஒரு கதை போல இருக்கு என்று யோசிப்பீங்க. ஒரு முக்கியமான கதை இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம். அந்த கதை எப்படியான கதை என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான கதை. ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ஒரு விடுதலை இயக்கத்திற்கு அழைத்து செல்கிறார். இலங்கைக்கு விடுதலை இயக்கங்கள் போராடுவது முக்கியமான விடயம், தெரிந்த விடயம், சாதாரணமான விடயம். அப்படி இருந்த பொழுதிலும் அவரை அந்த இயக்கத்தினரை அரசாங்கம் தேடுகிறது. புலனாய்வு தரப்பினர் தேடுகிறார்கள், பாதுகாப்பு தரப்பினர் தேடுகிறார்கள். ஒளிந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார், காடுகளுக்குள்ளே இருக்கிறார். அவர் அந்த இயக்கத்துக்கு நீண்ட காலமாக வேலை செய்கிறார். பல்கலைக்கழக படிப்பிலே இருந்து அந்த பல்கலைக்கழக படிப்பை இடைநிறுத்தி பின்னர் காடுகளில் ஒளிந்திருக்கிறார். தந்தை இறக்கிறார். மிக முக்கியமான விடயம் தந்தை இறப்பது. தந்தை இறப்பிற்கு கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. காடுகளுக்குள் மறைந்திருக்கிறார். நீண்ட காலமாக தேடப்படுகிறார். புலனாய்வு தரப்பு, ஆயுத தரப்பு, அனைத்து தரப்பினராலும் பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டு தேடப்படுகிறார். அப்படி தேடப்பட்ட ஒருவர் பின்னாட்களிலே அவர் பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்து மிகப்பெரும் ஒரு கட்சியின் தலைவராகி மிகப்பெரிய ஒரு நாட்டின் அரச தலைவராகி இருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், இந்த கதையை கேட்கும் பொழுது இது பிரான்சிலா, இல்லை அமெரிக்காவிலா, இல்லாட்டி வேறு எந்த நாடிலான்னு கேட்கலாம். அப்படிப்பட்டவர் யார் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடியவர் இந்த இருக்கிறார், அனுரகுமார திசாநாயக்க, ஏகேடி என்று சொல்லி இளைஞர்கள் அழைப்பவர் அனுரகுமார திசாநாயக்க. இவர் ஒரு முக்கியமான, இவருடைய வாழ்க்கை வரலாற்றை முக்கியமான பத்திரிகையாளர் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு முக்கியமான புத்தகம், அரசியல் அதிகாரத்தின் வர்க்க மாற்றம். இந்த புத்தகத்தின் வாயிலாக ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. மக்கள் அனைவரும் இப்பொழுது தேடும் ஒரு நபராக இருக்கிறார் ஏகேடி. ஏகேடி எப்படி ஜனாதிபதி ஆனார்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மக்கள் விடுதலை முன்னணிக்கு பெருமளவு அதிகாரம் கிடைப்பதில்லை. வெறுமனே 3, 6, எல்லாவற்றால் 10 அப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஒரு கட்சி எப்படி ஒரு அரசு தலைவரை தோற்றுவித்தது, எப்படி ஒரு அரசு தலைவர் உருவானார் என்ற விடயம் முக்கியமான விடயம். இயக்க பெயர் அரவிந்த. அந்த அரவிந்த என்ற பெயர் சொல்லப்படக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க பின்னாட்களிலே எப்படி ஒரு ஆட்சியை கைப்பற்றினார் என்ற கேள்வி உங்கள் அனைவருக்கும் இருக்கும். அந்த விடயத்தை பேச போகிறோம். முக்கியமான விடயங்கள் இந்த புத்தகத்தில் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பகுதிகளாக தர காத்திருக்கிறேன். முக்கியமாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் தாயார் அந்த நபரின் ஜாதகத்தை எடுத்து செல்கிறார். அந்த ஒரு ஜோதிடர் சொல்கிறார், உன்னுடைய மகன் அரசாழ்வார் என்று சொல்லி. அப்பொழுது தாய் யோசிக்கிறார், எங்களுடைய குடும்பத்திலே ஒரு உணவுக்கு கூட வழி இல்லை, ஒரு விவசாய குடும்பம், ஒரு பின்தங்கிய பிரதேசத்தில் இருக்கிறார்கள். எப்படி என்னுடைய மகன் ஜனாதிபதி ஆவானான் என்ற கேள்வி இருந்தது. இருந்த பொழுதிலும் அவருடைய தாய் நம்புகிறார், தன்னுடைய குழந்தை எப்படியாவது நாட்டை ஆள்வான் என்று சொல்லி நம்புகிறார். பின்னாட்களிலே ஒரு 12 வயதிலே பிறந்த தினத்தன்று அந்த சிறுவனை ஒரு பிக்கு கேட்கிறார். இந்த சிறுவன் அமைதியான சிறுவன், நல்ல ஒழுக்கமான சிறுவன், நல்ல ஆரோக்கியமான சிறுவன், நல்ல கட்டுப்பாடான சிறுவன் என்று சொல்லி யோசித்து அந்த பிக்கு கேட்கிறார், உங்களுடைய மகனை நீங்கள் ஒரு விகாராதிபதியாக ஆக்க முடியுமா என்று சொல்லி. அவருடைய தாய் சொல்கிறார், என்னுடைய மகனை நான் மாற்ற மாட்டேன், என்னுடைய மகன் நான் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை அந்த தாய் பொறுமையாக இருந்திருக்கிறார். சில வேளைகளில் அந்த தாய் அவரை அனுப்பியிருந்தால் ஒரு ஜனாதிபதியை இந்த நாடு இழந்திருக்கும் அந்த ஏகேடி. அப்படியான அனுரகுமார திசாநாயக்க மிக பெரும் சுழல்களை சந்தித்து பின்னாட்களிலே ஜனாதிபதியாக வந்தவர் என்ற விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஒரு சிறிது நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியான பின்னர் உதய கம்மன்பில ரணில் விக்ரமசிங்கனை தூக்கி எறிந்தவர், பேசியவர், கடுமையாக விமர்சித்தவர். அவரே சொன்னார், எவரொருவர் வாழ்க்கை நொந்து போகின்ற, இனி வாழ்க்கை இல்லைன்று யோசிக்கின்ற சந்தர்ப்பத்திலே ரணிலின் படத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது அல் ஜசீரா ரணிலை தூக்கி மிதித்திருக்கிறது. இப்பொழுது ரணில் உலகம் முழுவதும் பெயர் கெட்டவராக இருக்கிறார். ஆனால் இருந்த பொழுதிலும் நல்ல மனிதராக, ஒரு இடதுசாரியாக அனுரகுமார திசாநாயக்கவை எல்லாரும் பார்க்க வேண்டும். எந்த ஒரு நபரும் இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, சோகமாகிவிட்டது என்று யோசிக்கின்ற பொழுது ஒரே ஒரு முறை அனுரகுமார திசாநாயக்கவை ஒரு முறை பார்க்க வேண்டும். இந்த டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதிய புத்தகத்தையும் ஒரே ஒரு முறை பார்த்தால் அவர் அந்த நாட்களிலே, எதிர்வரும் நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கையாக மாற்றுவார் என்பது முக்கியமான விடயம். அதாவது ஒரு 12 வயதிலிருந்து, சிறு வயதில், அறிந்த வயதிலிருந்து அவர் புத்தகத்தோடே வாழ்கிறார். புத்தகம், நீச்சல், 2 விடயங்களும் கற்றுக்கொண்ட விடயம். புத்தகத்தோடு வாழ்ந்த நபர். அவருடைய அம்மா சொல்கிறார், அனுரகுமார திசாநாயக்கவின் அம்மா, என்னுடைய குழந்தை சின்ன வயதிலிருந்து அந்த பிள்ளை ஒரு உணவு சாப்பிடும் போது கூட புத்தகத்தோடு இருப்பார் என்று சொல்லி. அந்த புத்தகங்களை, ஏராளமான புத்தகங்களை படித்த அனுரகுமார திசாநாயக்க பின்னாட்களிலே மிக பெரும் ஜனாதிபதியானதான் முக்கியமான விடயம். தம்புதேகம கிராமத்திலிருந்து
வளர்ந்த நபர். இவர் சிறு வயதிலிருந்து தாய் சிற்றுண்டியை செய்து கொடுப்பார். அந்த சிற்றுண்டியை அருகில் இருந்த புகையிரத நிலையத்துக்கு சென்று விற்பார். புகையிரத நிலையத்துக்கு சென்று விற்ற பணத்தில் குடும்பம் ஓட்டப்பட்டது. பின்னாட்களிலே மிகவும் பொறுமையாக இருந்து படித்து இவர் ஜனாதிபதியாகி இருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி சில வேளைகளில் அரசியலிலே இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இளைஞர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வெற்றி எப்படி சாத்தியமான என்ற கேள்வி சில வேளைகளில் சில பேருக்கு இருக்கலாம். உண்மையிலேயே ஒரு கட்சியானது மெதுவாக ஒருவரை இடதுசாரிய தலைவராக வளர்த்திருக்கிறது என்பது முக்கியமான விடயம். ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்லக்கூடிய ஜேவிபி ஆரம்ப காலத்திலே ஒரு பெரும் அணியாக இருந்தது. பின்னாட்களிலே மஹிந்த குடும்பத்தோடு இணைந்து கொண்ட விமல் வீரவன்ச அணியினர் பிரிந்த பொழுது அந்த கட்சி பலவீனமடைந்தது. பின்னாட்களில் அதற்கு பின்னர் குமார் குணரட்னம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர் ஒரு தமிழர், அவருடையோடு ஒரு கட்சி ஒன்று பிரிந்து சென்றது. ஒரு குழுவினர் பிரிந்து சென்றார்கள். அது முன்னிலை சோசியலிச கட்சியாக பரிணமித்தது. இந்த இரண்டு குழுக்களின் வெளியேற்றத்தின் பின்னர் மிக பெரும் ஒரு சோகமான நிலையை அடைந்தது மக்கள் விடுதலை முன்னணி. அந்த நாட்களில் சோமவன்ச அமரசிங்க அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கட்சியை கையளித்தார். பின்னாட்களிலே மிக பொறுமையாக ஜேவிபி என்ற கட்சியை தேசிய மக்கள் சக்தியாக வளர்த்தெடுத்த பெருமை அனுரகுமார திசாநாயக்கை சாரும். 2014 கையளிக்கப்பட்ட ஆட்சி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அந்த கட்சி சென்ற போது அந்த கட்சிக்கு வெறும் 3 to 6 ஆசனங்கள் வரைதான் பாராளுமன்றத்தில் இருந்தது. பெருமளவாக சொன்னார்கள் இது ஒரு டம்மி கட்சி, தோற்கும் கட்சி என்று சொன்னார்கள். ஆனால் மிக சொற்ப காலத்தில் 10 வருடத்திற்குள்ளதாக தனது மிக பெரும் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆசனத்தோடும் அதே நேரம் ஜனாதிபதியாகி ஒரு மிக பெரும் இமாலய சாதனையை அனுரகுமார திசாநாயக்க பெற்றிருக்கிறார் என்பதற்கு முக்கியமான காரணம் அவருடைய இமாலய சாதனைக்கு முக்கியமான காரணருடைய வாசிப்பு. அதே நேரம் டிபிஎஸ் ஜெயராஜ் இந்த புத்தகத்தில் எழுதுகிறார், அவர் நீண்ட நேரம் நீச்சல் அடிக்கக்கூடியவர். ஒரு குளத்திலே 3 கிலோமீட்டருக்கும் மிகுந்த தூரம் நீச்சல் அடித்து பயணிக்கக்கூடியவர். 55 வயதுடைய அனுரகுமார திசாநாயக்க வாசிப்பாலும் நீச்சல் உள்ள குணத்தாலும் அதே போல அந்த இயற்கையாகவே தன்னிடம் அமைந்த வைரமார்ந்த உணர்வு, அந்த உணர்வுகளை எல்லாம் அவர் தன்னிடம் பெற்றதனால் மிக பெரும் தலைவராகி ஆட்சியை பிடித்திருக்கிறார். இதே போல பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணி இழைத்த குற்றங்களும் இருக்கிறது. கடந்த காலத்திலே என்னென்ன குற்றங்களை இழைத்தார்கள், அதே போல இப்பொழுது இப்படி வந்திருக்கிறார்கள், தமிழர்கள் இழைத்த குற்றங்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. மெதுவாக ஒவ்வொரு பாகங்களாக பேச தயாராக இருக்கிறோம். இது ஒரு அறிமுக ஒரு காணொலியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை ஏனுமானால் நீங்கள் பெற்று வாசிக்கலாம். இல்லாவிட்டால் நாங்கள் சொற்ப மெதுவாக இந்த உள்ளடங்கப்பட்ட விடயங்களை, இந்த புத்தகத்தில் உள்ளடங்கிய விடயங்களை நான் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அனைவரும் இந்த காணொலியை பார்ப்பதன் வாயிலாக அனுரகுமார திசாநாயக்க என்னென்ன சாதனைகளை பெற்றார் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களை பேச முடியும். நன்றி, வணக்கம்.